வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நிகில். ம். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 26ஆம் தேதி ரத்னம் வெளியாகுது. ஆமா, உலகமெங்கும் உங்களோட 17வது படம். ஆமா. தொடர்ந்து ஹிட் மட்டுமே குடுத்துட்டு இருந்தீங்க. அடுத்த கட்டத்துக்கு போறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. சார் ஹரிகிருஷ்ணன், ஹரியா மான்ன அந்த ஜர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஜேர்னியவே வேணாம். ஹரிகிருஷ்ணன்னே நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ரியல் எஸ்டேட், மளிகை கடை, ஆடியோஸ் பிஸ்னஸ் தெரியும். நிறைய விஷயங்கள். அப்புறம் அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணும்போது நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பேர், சில பேர் வந்து வேற ஒன்று மாற்றக்கூட செய்வாங்க. எனக்கு மாற்றுறதுல விருப்பம் இல்லை பெருசாக. அதனால் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த 2 அரிய மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா டக்குன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே வந்து சரண் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஹரின்னு பேர் போட்டிருக்கேன். சரண் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எனி டைம் ஹரியாவே இருக்கிறதுக்காக ஹரின்னு பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். சார் ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் கேபி சார்ன்றது ஒரு கனவு. ஸோ உங்களோட முதல் படம் கல்கி. கேபி சார் கூட ஒர்க் பண்ணீங்க. அந்த கல்கியோட ஃபாண்டே என்னன்னா அந்த லோகோவே அந்த பெண் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறாள்ன்றது அதோட கான்செப்ட். ஸோ நீங்க கேபி சார்ட்ட உங்களை நீங்கள் என்னவாக செதுக்கிக் கொண்டீர்கள்? கேபி சாரிடம் நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன? ஆக்சுவலாக சின்ன திருத்தம் தான். நான் அதுக்கு முன்னாடியே வந்து செந்தில்நாதன் சார்கிட்ட 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமா. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜேர்னி நிறையா. அப்புறம் தான் நான் வந்து கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ண வரேன் நான். ஸோ கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ண வர்றதுக்கே நான் செதுக்கிக்கிட்டு தான் வந்தேன். அதாவது அது விளையாட்டான விஷயம் கிடையாது. அவரை வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணன்றது அது வந்து கனவுலே நிறைய. ஸோ அதுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய செதுக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்பிம்பங்கள் அவங்களுடைய இன்னொரு கன்சர்னில் டிவி சீரியல்லாம் ஒர்க் பண்ணி, ஆமாம் யூனிவர்ஸ்குள்ளேயே ஒர்க் பண்ணி, அமீர் ஜான் சார்கிட்ட ஒர்க் பண்ணி, அங்கே வந்து நம்மளை கூப்பிடணும் யாராவது கேபி சார்கிட்ட வாங்கி, அந்த அளவுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே அங்கேயும் நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணி, ஷூட்டிங்காக தான் எல்லாம். ஷூட்டிங்னாலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும்ல. அதாவது அசம்பிளிங்கில் ஒரு அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். கோஆர்டினேட் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இப்போ என்னோட கோ டைரக்டர் ஜான் கூட நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்கும். எப்படி இருக்குன்னா, யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து இந்த டைம் வரணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு இது இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க டேட்டு, வரமாட்டேன்பாங்க. அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் அவங்கள கண்டிப்பாக வந்தே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் போட்டு, அங்கே வந்து வாய் வார்த்தை தகராறு எல்லாம் ஆகி, அப்புறம் வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு வழியாகி, ஒரு தொல்லை தாங்க முடியாமல் வந்து இப்படிலாம் வந்து ஏன்னா அந்த வேலை நடக்கணுன்றக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நானும் அந்த அந்த சீசன்லாம் நிறையா பண்ணி, எனக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மேல் மட்டத்தில் உள்ளவங்க நம்மளை வந்து கவனிக்க வச்சு, சரண் சாரோட ஹெல்ப்பு, அவர் தான் நான் அசிஸ்டன்ட் அங்கே சேர்றதுக்கு பெரிய ஹெல்ப்பு. ஸோ அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு போனேன். அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் போனேன் அவர்கிட்ட. எப்படி அவர் எப்படி போய் பேசுறது அவர்கிட்ட அப்படின்ற அளவுக்கு. ஆனால் உள்ளே போனோன்னே அவர் ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா அச்சத்தையும் சரி பண்ணி விட்டார் டக்குன்னு. ஹலோ மிஸ் ஹரி, எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு. ஏய் இவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் சேர வந்த பையன்கிட்ட வந்து இப்படி பேசுறாரு. தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஏபிசிடிலேருந்து கற்றுக்கிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ தானே. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேபி சார் அவர் எனக்கு ஏபிசிடிலேருந்து நாங்கள் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். ஏபிசிடிலேருந்து கற்றுக்கிறதுனா என்ன என்ன கற்றுப்பாங்க, என்ன சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாரும் அதே மாதிரி பேசுகிறாங்களே, வேணும்னு இப்படி பேசுகிறாங்களோ இப்படிலாம் கூட நாங்கள் பேசியிருக்கோம் பிஃபோர் சினிமா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போன தான் தெரியுது, ஏபிசிடிக்கு முன்னாடி அதாவது -A -Bலேருந்தே கற்றுக்கிற மாதிரி தான். அதாவது அப்படி ஒரு தெளிவு கொடுத்துருவாருங்க. தெளிந்த ஒரு டெக்னீஷியன். அவர் மாதிரி உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரியும். ஏன்னா வேலை செய்கிறோன்றது நம்ம கூட இருக்க நமக்கு புரிகிற மாதிரி அந்த வேலை இருக்கும். அங்கே போனோன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதா இல்லை ரேஷாக ஓட்டுறான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். வண்டி உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து கரெக்டாக பிடிக்கவே சொல்லி கொடுத்துருவாரு அவர். அது வந்து அவரே சொல்லி தரல மாட்டார். நமக்கு போனோன்னு புரிஞ்சிடும். ஏன்னா ஷார்ட் டிவிஷன் பண்ணி சொல்லும்போதே உங்களுக்கு வந்து அங்கேயே செதுக்கிக்கலாம். தான் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த கல்கி மாதிரி நம்ம அங்கே செதுக்கிக்கிட்டே இருப்போம். டெய்லி நம்ம மேலே இருந்து தேவையில்லாத பொருள் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருப்போம். அங்கே ஒரு அப்படி தான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்த பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வசந்த் சார்லேருந்து, சுரேஷ் கிருஷ்ணாலேருந்து, நம்ம சரண் சார்லேருந்து, சமுத்திரகனி சார்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. யார் பேரையா விட்டா மன்னிச்சுக்கோங்க.
ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான். நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன். அப்படிக்கு தெளிவு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு ஒரு நாள் வந்து ஒரு